பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். யாக்கோப்புக்கு தேவன் கொடுத்த அழகான தரிசனம் உள்ள தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஸ்தோத்திரம். அவன் தனியே புறப்பட்டு போகும் பொழுது இரவு நேரத்தில் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். அவனோடு பேசுவது மாத்திரமல்ல, அவனோடு வாக்குத்தத்தம் பண்ணி உடன்படிக்கை பண்ண ஆரம்பிக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதெல்லாம் நாம் சோர்ந்து போகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் தனித்து விடப்படுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் என்னை தேடி வந்து என்னை சந்தித்து எனக்கு தேவையான வாக்குத்தத்தங்களை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை நம்புங்கள். நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போன நிலைமையில எதிர்காலத்தை குறித்த யாக்கோப்பை போல பல்வேறு கேள்வியோடு பல்வேறு யோசனையோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? எல்லாவற்றையும் இழந்துவிட்ட நிலைமையில் வெறுமையாய் தனித்து விடப்பட்ட அனாதையை போல கைகளில் இருந்த எல்லாவற்றையும் துளைத்து விட்டு ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் மிகவும் பெரிய பயத்தோடு கேள்வியோடு இந்த சத்தத்தை கேட்கிறீர்களா? அன்றைக்கு யாக்கோப்பை சந்தித்து யாக்கோப்புக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்தித்து சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை பலப்படுத்துவாராக. இந்த வார்த்தையை பிடித்து ஜெபியுங்கள். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். ஓ பிரைஸ் காட். நம்புங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்கள். எப்பொழுதெல்லாம் நான் பலவீனப்படுகிறேனோ, எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறேனோ, எப்பொழுதெல்லாம் வியாதியில இருக்கிறேனோ, எப்பொழுதெல்லாம் நான் கடன் பிரச்சனையில் இருக்கிறேனோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் எனக்கு தேவையான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறுகிற வரை அவர் என்னை கைவிடுவது கிடையாது. ஸ்தோத்திரம். வாலிப நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? அல்லது தூங்கும் பொழுது சொப்பனத்துல, தரிசனத்துல, தீர்க்கதரிசிகளின் மூலமாய், தேவனுடைய வார்த்தையின் மூலமாய், பாடல் ஆராதனை மூலமாய், கடந்த நாட்களில் அல்லது கடந்த சில வருடங்களுக்கு முன்னே, சில மாதங்களுக்கு முன்னே அப்பா உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தங்கள், நான் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி முடிக்கிற வரை நான் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்புங்கள். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்துங்கள். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை மறுபடியும் அறிக்கை செய்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். அந்த வார்த்தை உங்களை கைட் பண்ணும். அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிச்சயம் நிறைவேறும். Praise God. Hallelujah. மனுஷனை போல ஆண்டவர் சொல்லுவது கிடையாது. அவர் சொல்லுகிறது மனுஷனுடைய வார்த்தை அல்ல. பைபிள்ல வாசிக்கிறோம், பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ? அவர் சொன்னதுதான். அவர் வசனம் தந்தார்னா அது தந்ததுதான். இன்னைக்கு ஒன்று சொல்லி நாளைக்கு ஒன்று. ஒரு மனுஷனை போல அவர் மாறுவது கிடையாது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? கடந்த நாட்கள் ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயம் நிறைவேறும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் நிறைவேறும். யோசேப்புக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். தூக்கி குழியில போட்டாங்க, அவனை விற்று போட்டாங்க, அவன் வஸ்திரத்தை கிழிச்சாங்க. செய்யாத தவறுக்காய் அவன் சிறைச்சாலைக்கு போனான். ஆனால் இறுதியில் தேவனுடைய வார்த்தை அவனை புடமிட்டது. அந்த வார்த்தை கட்டி எழுப்ப ஆரம்பித்தது. என்ன தரிசனம் கொடுத்தாரோ, என்ன சொப்பனம் கொடுத்தாரோ அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரை யோசேப்பை கர்த்தர் கைவிடல. ஒவ்வொரு டைம்லையும் அந்த ஒரு வார்த்தை மறுபடியும் சொல்லிக்கொண்டே வரும். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஓ பிரைஸ் காட். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. வாக்குத்தத்தம் கொடுத்தவர் அவன் குழியில இருக்கும் பொழுது அவனோடு இருந்தார். அவன் அடிமையாய் விற்கப்படும் பொழுதும் அவனோடு இருந்தார். அவர் சிறைச்சாலைக்கு தள்ளப்படும் பொழுதும் அவனோடு இருந்தார்.
ஓ பிரைஸ் காட். நம்புங்கள், இந்த வார்த்தையை நம்புங்கள். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், உங்கள் வாக்குத்தத்தத்துக்கு மாறாக சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் வித்தியாசமாய் இருந்தாலும், கர்த்தர் ஒரு நாளும் உங்களை தனியே விடுவது கிடையாது. ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்ப ஆரம்பியுங்கள். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற வரை சொன்னதை செய்யும் அளவும் உங்களை நான் கைவிட மாட்டேன். யாக்கோபுக்கு சொன்ன வாக்குத்தத்தம், அவன் தன் மாமா வீட்டுக்கு போறான், எத்தனை பிரச்சனை அனுபவிச்சான், எத்தனை ஏமாற்றங்களை சந்திச்சான். ஒரு முறையில லாபானை பார்த்து சொல்லுவான், நீரோ என் சம்பளத்தை 10 முறை மாற்றினீர். ஏன்னா அவ்வளவு என் வாழ்க்கையில நீங்க தீமையை செஞ்சு என்னை ஏமாத்துனீங்க. ஒரு வார்த்தையை சொல்லுவார், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு இராமற் போனால். ஓ பிரைஸ் காட். என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் என் கூட இருந்ததுனால தான், என் பயபக்திக்குரிய என் ஆண்டவர் என் கூட இருந்ததுனால தான் அந்த வார்த்தை சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடாமல் நடத்தினார் என்று சாட்சியாய் சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த மனுஷன் உங்களை ஏமாத்தினாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஏமாத்தாது. ஆண்டுடைய வார்த்தை உங்களை கைவிடாது. மனுஷன் கைவிடலாம், உறவினர்கள் கைவிடலாம், நீங்க நம்பினவங்க கைவிடலாம். ஆனா குழிக்கு போனாலும், சிறைச்சாலைக்கு போனாலும், மாமா மாலை பல முறை உங்களை ஏமாத்தினார், எத்தனை இடத்துல தள்ளப்பட்டாலும் வசனம் உங்களை கைவிடுவதில்லை, வாக்கு தத்தம் உங்களை கைவிடுவதில்லை. ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள். இன்னைக்கு அப்பா உங்களோடு பேசுகிற வார்த்தை தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி, 7 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி, 8 மாசத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் உங்களை கைவிடுவது கிடையாது. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள். வசனம் உங்களை கைவிடாது, வார்த்தை உங்களை கைவிடாது. இந்த வார்த்தை உங்களை தூக்கி நிறுத்தும். இந்த வார்த்தை உங்களை தூக்கி கண்மலைக்கு மேல நிறுத்தும். இந்த வார்த்தை உங்களை மேன்மைப்படுத்தும். இந்த வார்த்தை உங்களை தூசியிலிருந்து, குப்பையிலிருந்து மேலே உயர்த்த ஆரம்பிக்கும். ஓ பிரைஸ் காட். நம்புங்கள். சபையே, தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன். பிரைஸ் காட். வரட்டும், குழியில் தள்ளப்படுகிற அனுபவம் வரட்டும், விற்கப்படுகிற அனுபவம் வரட்டும், வீணான தண்டனை, பழிச்சொல் எது வேணாலும் வரட்டும், ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன், நிறைவேறுகிற வரை கைவிட மாட்டேன். ஒரு சிலருக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா பேசி கொண்டிருக்கிறார். நான் உன்னை செய்வேன் சொன்னேன்ல, சொப்பனத்தின் மூலம் சொன்னேன்ல, தரிசனத்தின் மூலம் சொன்னேன்ல, நீ பைபிள் படிக்கும் பொழுது, நீ ஆராதிக்கும் பொழுது, நீ தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நான் சொன்னேன்ல, நான் சொன்னதை செய்யும் அளவும் நானும் என் வாக்கு தத்தமும் உன்னை கைவிட மாட்டோம்னு கர்த்தர் சொல்லுகிறேன். நம்புறவங்க கண்ணை மூடி சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் காட். கைவிடாத வாக்கு தத்தம் உங்களை துரத்தி கொண்டிருக்கிறது. கைவிடாத வாக்கு தத்தம் இப்பொழுது இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. சொன்னதை செய்யும் அளவு இந்த வாக்கு தத்தம் கைவிடாது. உங்க குடும்பத்தை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க எதிர்காலத்தை குறித்து, உங்க கையின் பிரயாசத்தை குறித்து, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து, உங்க ஊழியத்தை குறித்து அப்பா என்னென்ன வாக்கு தத்தம் பண்ணினாரோ அந்த வாக்கு தத்தம் உங்களை நிறைவேறுகிற வரை கைவிடாது என்று கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தை அவர்களை புடமிட்டு எழுப்புவதாக, இந்த வார்த்தை அவர்களை கட்டி எழுப்புவதாக, வார்த்தையின் வல்லமை அனுபவிப்பார்களா. உங்க சொன்ன காரியங்கள் நிறைவேற போகிறபடினால் ஸ்தோத்திரம். நிறைவேறுகிற வரை இந்த வார்த்தை அவர்களோடு கூட இருந்து அவங்களை தைரியப்படுத்துகிறபடினால், பலப்படுத்துகிறபடினால் ஸ்தோத்திரம். உடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். அவரும் அவர் சொன்ன வாக்கு தத்தமும் நிறைவேறுகிற வரை உங்களை கைவிடாது, உங்க கூடவே இருந்து அந்த வாக்கு தத்தம் உங்களை அழகாய் நடத்தும். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.